தமிழ் கட்சிகளின் கூட்டணி நிராகரிக்கப்பட சுமந்திரனே காரணம், கஜேந்திரகுமார் ஆதங்கம். பிள்ளையானின் கைதை பகிரங்கமாக வரவேற்கும் சாணக்கியன். இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள், அமைச்சர் வெளியிட்ட தகவல். கைதான பின்னர் உயிரிழந்த இளைஞன், நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. மஹிந்தவை சந்திக்கும் மோடியின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டது அனுர அரசு. தேர்தல் சட்டத்தை மீறிய 13 வேட்பாளர்கள் கைது. வன்புணர்வு குற்றச்சாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் கைது. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியானது சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின்புதான் நிராகரிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தில் 19 தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதும் 10 உறுப்பினர்களை கொண்ட அறுதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது சாத்தியப்படவில்லை. CVK சிவஞானத்துடன் பேசிய போது அதற்கு குழு அமைப்பதாக சொல்லியிருந்தார். அதன் பின்பு சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின்பு அந்த விடயம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. தற்போது தமிழரசு கட்சி ஆட்சி செய்பவர்கள், தமிழ் தேசிய நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்கள், சுதந்திர தினம் கொண்டாட எத்தனிப்பவர்களும் சிங்கள கட்சிகளுக்கு இங்கு வைத்து ஆதரவு வழங்குபவர்களும் தான் உள்ளனர். இந்திய பிரதமரை சந்திக்கும் போது நாங்கள் சமஷ்டியை வலியுறுத்தினோம். மற்றவர்கள் ஒற்றையாட்சி 13ஐ தான் வலியுறுத்தினார்கள். மக்களிடம் வாக்கு கேட்க வரும்போது சமஷ்டியை சொல்கிறார்கள். மக்கள் வழங்கும் ஆணையை தவறான வழியில் பயன்படுத்துகின்றனர். இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பிலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாணக்கியன் வலியுறுத்தினார். காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை மற்றும் அடையாளப்படுத்தப்பட்ட வழக்குகள் ஆகிய இரு விடயங்கள் தொடர்பில் முன்னேற்ற செயல்முறைகளை தெரியப்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் நீதிமன்ற பொறிமுறை இல்லாத எந்தவொரு பொறிமுறையையும் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் ஏற்க தயாராக இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவுடன் சட்டப்பூர்வமான முறையிலேயே 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அவற்றின் மூலம் நாட்டிற்கு நன்மையே பயக்க உள்ளதென்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கமளித்த அமைச்சர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. துறைசார் அமைச்சுக்களுக்கும் அனுப்பப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது. அமைச்சரவையிலும் முன்வைக்கப்பட்டது. எனவே திருட்டுத்தனமாக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன என கூறப்படுவது ஏற்புடையது அல்ல. இவை ரகசிய ஒப்பந்தங்கள் அல்ல. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அவற்றை மக்கள் பெறலாம். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் எமது நாட்டிற்கு வெற்றியளித்துள்ளது. நாட்டின் ஆட்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே இருதரப்பு ஒப்பந்தங்களை நாம் கைச்சாத்திடுவோம் என தெரிவித்தார். இலங்கைக்கு 3 நாள் பயணமாக வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க முயன்ற போதிலும் அனுர அரசால் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை வந்திருந்த இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுர உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்தார். அத்துடன் தமிழ் கட்சிகளின் பிரமுகர்களையும் சந்தித்தார். இவ்வாறு அரசியல் தலைவர்களை சந்தித்த அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு அனுர அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் வெளிவிவகார அமைச்சு மோடியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னர் மோடி இலங்கை வந்தபோது மஹிந்தவை சந்தித்துள்ள போதிலும் அரசாங்கம் இம்முறை சந்திக்க அனுமதிக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெலிக்கடை காவல்துறை காவலில் இருந்தபோது சமீபத்தில் இறந்த 26 வயது இளைஞனின் உடலை தோண்டி எடுக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையை தொடர்ந்து இளைஞனின் உடலை தோண்டி எடுத்து 3 சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழுவால் புதிய பிரேத பரிசோதனை நடத்த மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்படி முழுமையான மற்றும் சுயாதீனமான பிரேத பரிசோதனையை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாவல பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கடந்த 1ஆம் திகதி கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞன் காவலில் இருந்தபோது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக முல்லேரியாவில் உள்ள தேசிய மனநல நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் அதிகாலையில் சந்தேக நபரான இளைஞன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் உயிரிழக்கும் போது இளைஞனின் உடலில் இருந்த காயங்கள் தானாக ஏற்படுத்தியவை என்றும் அந்த நேரத்தில் அந்த இளைஞர் நிலையான மனநிலையில் இருக்கவில்லை என்றும் காவல்துறையினர் கூறியிருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் சம்பவம் தொடர்பில் காவல்துறை மீது பாரிய விமர்சனங்களும் சந்தேகங்களும் மக்களால் எழுப்பப்பட்டுள்ளதுடன் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் கடுமையான கவலைகளை வெளியிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் சட்டத்தை மீறிய 13 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மார்ச் 3ஆம் தேதி முதல் இதுவரை கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை 13 ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 42 கட்சி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 11 வாகனங்களும் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தேர்தல் தொடர்பான குற்ற முறைப்பாடு ஒன்று பதிவாகியுள்ளதுடன் தேர்தல் சட்டங்களை மீறியதாக 12 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மார்ச் 3 முதல் இன்று வரை மொத்தமாக 24 குற்ற முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த காலகட்டத்தில் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான 99 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக ஹம்பாந்தோட்டை மாநகர சபையில் போட்டியிடும் ஒருவர் வன்புணர்வு குற்றச்சாட்டில் கைதாகியுள்ளார். ஹம்பாந்தோட்டை சிறிபோபுர பகுதியில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் ஹம்பாந்தோட்டை சிறிபோபுர பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பெண் ஹம்பாந்தோட்டை போலீசில் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஹம்பாந்தோட்டை சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைதான சந்தேக நபர் இன்று ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான ரைசிங் பாரத் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடந்துள்ளது. இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் நேற்று தினம் பதிவொன்றை வெளியிட்டார். குறித்த பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் வலுவான தலைமையின் கீழ் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதால் நவீன உலகில் இந்தியா அதிக உயரங்களை எட்டியுள்ளதென அவர் தெரிவித்தார். நடைபெற்ற உச்சி மாநாட்டில் உரையாடல், ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட முன்னேற்றம் மூலம் இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்தல் என்ற தலைப்பில் நாமல் ராஜபக்ஷ ஒரு குழு விவாதத்தை நடத்தியிருந்தார். அத்தோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கிய உரையும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.